இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தவர் தான் எலியா தீர்க்கதரிசி. ஆனா இந்த எலியா தீர்க்கதரிசியை கொன்று போடுவேன் அப்படின்னு விரோதமா எழும்பினது எசபேல் என்ற ஒரு பொல்லாத ஸ்திரீ. யோசிச்சு பாருங்க, தேவ ஊழியர், தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு ஸ்திரீ சொல்லுகிறா, தலையே வாங்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, எலியாவும் சோர்ந்து போயிருக்கிறாரு, தேவதூதன் வந்து பலப்படுத்துகிறாரு. இப்படியெல்லாம் கடந்து போய் எலியாவுடைய வாழ்க்கை அப்படியே ஆசீர்வாதமாய் தான் போகிறது. ஆனால் தலைய வாங்குவேன், உன்னை கொன்று போடாமல் விடமாட்டேன் என்று சவால் விட்ட எசபேல் செத்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் உன்னை அணுகாது. காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணையாக கர்த்தர் இருக்கிறாய். விரோதமாய் எழும்பின, விரோதமாய் பேசின எசபேல் செத்து போனாள். ஆனால் தம்முடைய தாசனாகிய எலியா தீர்க்கதரிசியை கொண்டோ கர்த்தர் பலத்த காரியத்தை செய்தார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒன்றும் உங்களை அணுகாது. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் அழகாய், ஆச்சரியமாய், நேர்த்தியாய் நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. 1000 பேர் விழுந்தால் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. ஆச்சரியமாய், அதிசயமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும். தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறபடினால ஸ்தோத்திரப்பா. பலவீனத்தோடு இருக்கிறாங்க சுவாமி, கர்த்தர் அற்புதத்தை செய்வீராங்க, அதிசயங்களை செய்வீராங்க. எல்லா பலவீன கட்டுகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆவியானவன் ஆளுகை செய்கிறபடினால ஸ்தோத்திரப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு தீங்கும் அணுகாதபடி உங்களை காப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.